ஹலோ, ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம நீர் பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி டேஸ்ட்டாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் செய்கிற மாதிரி சிம்பிளாக செய்யணும், டேஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படிங்கிற சமையலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட தமிழ் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீர் பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நீர் பூசணிக்காயை தோல் நீக்கி விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கூடாது, ரொம்ப கரைஞ்சிரும், அது நீர் காய்ங்கிறதுனால ஓரளவுக்கு பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடுகு, புளி ஒரு எலுமிச்சம்பழச்சோடு எடுத்துக்கலாம், சாம்பார் தூள், உப்பு, பருப்பு நல்லா விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் விட்டு நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, பருப்பு வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த நீர் பூசணிக்காயை அதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 வணக்கிக்கலாம். அப்படியே லைட்டாக வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம பருப்பை கடைஞ்சிட்டு வந்துடலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை எடுத்து அப்படியே அந்த பருப்புக்குள்ளே கொட்டிக்கலாம். எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள், உப்பு ரெண்டையும் கலந்துக்கலாம். அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் கொதித்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கலந்து நல்லா எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொதிச்சுட்டு இருக்கட்டும். காய் வந்தோன்னே புளி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சிடலாம் அதுக்குள்ளே, சாம்பார் காய் வேகிறதுக்குள்ளே.